ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு கவினா கிளாஸஸ். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஆர்பி கிட்டேருந்து ஒரு முக்கியமான அப்டேட் ஒன்று வந்திருக்கப்பா. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானை 2025 நம்மளுக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதில் மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா 7500 ப்ளஸ் வேக்கன்சிஸ்க்கு வந்து அவங்க வந்து ஃபில் பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்போது இந்த இயர் அப்படின்றது டிஆர்பி மூலமாக கவர்மெண்ட் போஸ்டிங் வாங்கணும்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கிற டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியமான வருஷம் நான் சொல்லணும். ஏன்னா அவ்வளோ நிறைய வேக்கன்சிஸோடு நம்ம எதிர்பார்த்ததை விட அதிகமான வேக்கன்சிஸோடு நம்மளுக்கு டென்டேட்டிவ் பிளானர்ஸில் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம ஒன்றும் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். இப்போ வரையும் நீங்கள் ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா அட்லீஸ்ட் ஆனுவல் பிளானரை பார்த்துட்டாது நீங்கள் எந்த எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்றத நோட் பண்ணி அந்த எக்ஸாமை நோக்கி உங்களோட ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இப்போ என்னென்ன எக்ஸாம் ஆனுவல் பிளானரில் கொடுத்துருக்காங்கன்றதை பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு செட் எக்ஸாம் நடந்து முடிஞ்சிருச்சு. இதை வந்து மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி தான் ஃபஸ்ட்டு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து மார்ச் 2024 ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் டிஆர்பி கிட்ட கை மாறி டிஆர்பி வந்து மார்ச் 2025 இதுக்கான எக்ஸாம் வந்து நம்மளுக்கு வச்சு முடிச்சிருக்காங்க. ஸோ இதோட டென்டேட்டிவ் ஆன்சருக்கு ரிலீஸ் பண்ணி அப்ஜெக்ஷனுக்கு இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்கப்பா. ஸோ நீங்கள் லைஃப் சயின்ஸ் மேஜராக இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் வந்து சேலஞ்சபிள் கொஷின்ஸும் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப்கான வீடியோஸும் கொடுத்துருக்கோம். அந்த வீடியோஸை செக் பண்ணி பாருங்கள். இந்த செட் எக்ஸாம் இப்போ எல்லோரும் எழுதியிருக்கவங்க எல்லாத்துக்குமே காலேஜ் டிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ செட் எக்ஸாமில் நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் வந்து ஸ்கோரபிள் மார்ஜினில் இருக்கிறீங்க, உங்களோட ஸ்கோர் நல்லா பெஸ்ட் ஸ்கோராக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் கூட யோசிக்காமல் காலேஜ் டிஆர்பிக்கு வேகமாக ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா நம்மளுக்கு அதுவுமே அடுத்து இருக்குது. சரிங்களா? இப்போ இந்த செட் எக்ஸாமில் நம்மளுக்கு ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறத மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால் அதுக்கப்புறம் எந்த டீட்டெயில்ஸுமே கொடுக்கல. லெட்ஸ் வெயிட் அண்ட் சி ஃபைனல் ஆன்சர் அண்ட் ரிசல்ட்ஸ் எப்போ பப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டிக்கான ரெக்யர்மெண்ட்ஸ் இருந்தது. அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், அசிஸ்டன்ட் லைப்ரரியன், அசிஸ்டன்ட் டைரக்டர், ஃபிசிக்கல் எஜுகேஷன், இது எல்லாத்துக்குமே வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் ரெக்ரூட்மெண்ட்ஸ் இருந்தது. ஸோ இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. மொத்தமாக 232 வேக்கன்சிஸ்க்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த அண்ணா யூனிவர்சிட்டி ரெக்ரூட்மெண்ட்கான எக்ஸாமினேஷன் வந்து ஏப்ரல் மாதம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணி அப்ளிகேஷன் எல்லாமே அப்ளை பண்ணி எல்லா ப்ராசஸுமே முடிஞ்சிருச்சுப்பா. ஸோ இதுக்கு நம்மளுக்கு இனிமேல் நம்மளால் அப்ளை பண்ண முடியாது. ஆல்ரெடி அப்ளை பண்ணவங்க மட்டும்தான் எக்ஸாமுக்கு அப்பியர் ஆக போகிறாங்க. சரிங்களா? அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா லா காலேஜஸில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அண்ட் ப்ரீ லா காலேஜஸில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ரெக்ரூட்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி ஜனவரிலேயே அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. மொத்தமாக 132 வேக்கன்சிஸ்க்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுக்கான நோட்டிஃபிகேஷனுமே ஏற்கனவே ரிலீஸ் பண்ணப்பட்டு அப்ளிகேஷன்ஸுமே ஆல்ரெடி ஃபில் பண்ணி முடிச்சாச்சு. இப்போது அதுக்கான எக்ஸாமினேஷன் எப்போ கண்டக்ட் பண்ணோம் அப்படிங்கிறத இதில் கொடுத்துருக்குறாங்க. மே மந்த் வந்து டென்டேட்டிவாக லா ப்ரொஃபஸருக்கான எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ஷெடியூலில் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அடுத்தது எல்லாருமே ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்கிற அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸில் இது நம்ம காலேஜ் டிஆர்பி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு வந்து ஆல்ரெடி நோட்டிஃபை பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கான நோட்டிஃபிகேஷனுமே நம்மளுக்கு செட் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்தப்பயே இந்த நோட்டிஃபிகேஷனுமே நம்மளுக்கு வந்துருச்சு. மொத்தமாக இதில் 4000 வேக்கன்சிஸ் ஃபில் பண்ண போகிறதா நம்மளுக்கு வந்து சொல்லியிருந்தாங்க. இதுக்கான எக்ஸாமினேஷன் வந்து நம்மளுக்கு ஜூலையில் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் டிஆர்பி நீங்கள் எழுதணும் அப்படின்னா இப்போது நடந்த செட் எக்ஸாமில் நீங்கள் குவாலிஃபை பண்ணியிருந்தால் எழுதலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்கள்கிட்ட பிஹெச்டி டிகிரி இருக்குன்னா நீங்கள் எலிஜிபிள். அப்படி இல்லைனா நெட் ஆர் செட் நீங்கள் ஆல்ரெடி கிளியர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலுமே நீங்கள் வந்து இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு எலிஜிபிள். ஸோ நீங்கள் இதுக்கு ஆல்ரெடி அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. ஒருவேளை இந்த குவாலிஃபிகேஷன்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா வெயிட் அண்ட் சி ஃபார்ம் ஒருவேளை ரீஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா நீங்களுமே இதில் அப்ளை பண்ண முடிகிற மாதிரி வருவீங்க. ஸோ ஃபார்ம் ரீஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா புதுசாக வந்து கேண்டிடேட்ஸ் உள்ளே வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஒருவேளை ஃபார்ம் ரீஓப்பன் பண்ணலை அப்படின்னா ஆல்ரெடி அப்ளை பண்ண கேண்டிடேட்ஸ் இப்போது செட் எக்ஸாமில் குவாலிஃபை ஆகிற கேண்டிடேட்ஸும் சேர்த்து இந்த எக்ஸாமில் வந்து ஜூலை மந்த் நடக்கிறதுல அட்டன் பண்ணுவாங்க. சரிங்களா? அடுத்தது சிஎம்ஆர்எஃப் அப்படிங்கிறது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர் ரிசர்ச் ஃபெலோஷிப். ஸோ எப்படி நம்மளுக்கு யூஜிசி சிஎஸ்ஏஆர்லாம் வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி ஜேஆர்எஃப் ப்ரொவைட் பண்ணுறாங்கல்ல ரிசர்ச் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி ஸ்டேட் லெவலில் கொடுக்கக்கூடிய ஃபெலோஷிப் தான் இந்த சிஎம்ஆர்எஃப் அப்படிங்கிறது. ஸோ இதுக்கான எக்ஸாமினேஷன் வந்து நம்மளுக்கு ஜூன் மாதம் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணி செப்டம்பர் மாதம் எக்ஸாமினேஷன் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. மொத்தமாக 180 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த ஃபெலோஷிப் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஒருவேளை நீங்கள் சிஎஸ்ஏஆர் யூஜிசி நெட் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த சிஎம்
சிஎம்ஆர்எஃப் எக்ஸாமுமே வந்து அப்ளை பண்ணி பாருங்கள். ஸோ இதை நீங்கள் அப்பியர் ஆகி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு வேளை நீங்கள் சிஎஸ்சிஆர் யூஜிசியில் கிராக் பண்ணல அப்படின்னா இந்த ஃபெலோஷிப்பை நீங்கள் கிராக் பண்ணிடுவீங்க. ஸோ அதனால் இந்த ஃபெலோஷிப்பை போட்டு உங்கள் ரிசர்ச்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கான எலிஜிபிலிட்டி நீங்கள் எதை பார்த்து ரிசர்ச் பண்ண போகிறீங்களோ அந்த கோர்ஸ்லேயே நீங்கள் வந்து மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறது தான் உங்களுக்கான பேசிக் குவாலிஃபிகேஷன். ஸோ மாஸ்டர் டிகிரி முடித்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஓகேவா? ஸோ ரிசர்ச் தான் நான் பண்ண போகிறேன் அப்படின்னு இருக்கிறவங்க இந்த சான்ஸை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ஸ். ஸோ இதை வந்து பிஜிடிஆர்பி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கான நோட்டிஃபிகேஷன் ஆகஸ்ட்டில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஏற்கனவே எல்லாருமே எதிர்பார்த்ததை விட அதிகமான வேக்கன்சிஸ் வந்திருக்குன்னு தான் சொல்லணும். 1915 வேக்கன்சிஸ் மொத்தமாக கொடுத்துருக்குறாங்க. நியர்லி 2000 வேக்கன்சிஸ். ஸோ இதுக்கான எக்ஸாமினேஷன் வந்து நவம்பர் மந்த் வரும் அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ நவம்பர் மந்த் எக்ஸாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஒய்? பிகாஸ் பிஜிடிஆர்பியோட சிலபஸை வந்து நம்மளுக்கு ரீசெண்டாக மாற்றிருக்காங்க. ஸோ கண்டென்ட் எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு ஆட் ஆன் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்றதுனால நம்மளுக்கு படிக்க வேண்டிய கண்டென்ட் வந்து நிறைய இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணலன்னா கூட அட்லீஸ்ட் இந்த ஆனுவல் பிளானை பார்த்ததுக்கு அப்புறமாவது நவம்பரில் எக்ஸாமினேஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் எப்படி உங்கள் ஸ்டடி பிளானை கொண்டு போகணும் அப்படிங்கிறத பிளான் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. சரிங்களா? அடுத்தது பிடி அசிஸ்டன்ஸ் பிஆர்டிஇ. ஸோ இதை யூஜிடிஆர்பி அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் பிஜிடிஆர்பி எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட சப்ஜெக்டில் மாஸ்டர் டிகிரி முடிச்சிருந்துருக்கணும், அது கூட பிஎட் முடிச்சிருந்துருக்கணும். நீங்கள் யூஜிடிஆர்பி எழுதணும் அப்படின்னா உங்களோட சப்ஜெக்டில் நீங்கள் யூஜி டிகிரியும் பிஎட்டும் முடிச்சிருந்துருக்கணும். அப்போ தான் நீங்கள் எலிஜிபிள் ஆவீங்க. ஸோ யூஜிடிஆர்பிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து நம்மளுக்கு செப்டம்பர் மந்த் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1205 வேக்கன்சிஸ் மொத்தமாக இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான எக்ஸாம் வந்து நம்மளுக்கு டிசம்பர் மந்த் கண்டக்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ யூஜி அண்ட் பிஜிடிஆர்பி பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வேக்கன்சிஸ் வந்து மொத்தமாக கன்சாலிடேட்டாக தான் கொடுத்துருக்காங்க. சப்ஜெக்ட் வைஸ் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணும்போது தான் தெரியும். ஸோ அப்போ தான் நம்ம சப்ஜெக்ட் வைஸ் எவ்வளோ ஸ்ப்ளிட்டப் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இப்போதைக்கு வேக்கன்சியோட ஓவரால் நம்பரே நம்மளுக்கு கன்சிடரபிள் அமௌண்ட் இருக்குது அப்படின்றதுனால நீங்கள் வந்து தாராளமாக நம்பி ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். சரிங்களா? அடுத்தது பிஓ பிளாக் எஜுகேஷ்னல் ஆஃபீஸருக்கான போஸ்ட். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி 2023 நம்மளுக்கு நடந்து முடிஞ்சது. அப்போது வந்து நம்மளுக்கு ஒரு 30+ நம்பர்ஸில் தான் வேக்கன்சிஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போது வந்து நம்மளுக்கு 51 வேக்கன்சிஸ்க்கு நவம்பர் மந்தில் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான எக்ஸாமினேஷன் வந்து நம்மளுக்கு மார்ச் 2026 தான் நடக்க போகுது. ஸோ 51 அப்படிங்கிறது குட் நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் தான். ஸோ இந்த எக்ஸாமுமே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இதுக்குமே இப்போ இருந்தே உங்களோட ப்ரிப்ரேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. டைம் டியூரேஷன் ரொம்ப இருக்குது அப்படின்னு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு எதையுமே தள்ளி போட்டுறாதீங்க. இப்போ இருந்தே நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா உங்களோட ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா யூனிவர்சிட்டி காலேஜஸில் வந்து ஏதாவது அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ரெக்ரூட்மெண்ட் இருந்தது அப்படின்னா நீட்ஸ் அண்ட் பேசிஸில், அதாவது அந்த யூனிவர்சிட்டியில் வந்து ரெக்ரூட்மெண்ட் வருது, நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் அதிகமாக விழுது அப்படின்ற பட்சத்தில் அவங்க டிஆர்பி கிட்ட வேக்கன்சிஸ் இருக்குதுன்னு சப்மிட் பண்ணும்போது அதுக்கான ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன்ஸும் வந்து அப்போ வந்து நம்ம ரிலீஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து பர்டிகுலராக எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது, எந்த மந்தில் வரும் அப்படின்னு எதுவுமே அவங்க இப்போதைக்கு மென்ஷன் பண்ணலை. யூனிவர்சிட்டிஸில் ரெக்ரூட்மெண்ட் வரும்போது நம்ம இதுக்கான ஸ்டெப்ஸ் எடுப்போன்ற மாதிரி மட்டும் சொல்லி முடிச்சிட்டாங்க. ஸோ மேலே இருக்கிறது எல்லாத்தையும் சேர்த்து ஓவராலாக பார்க்கும்போது நம்மளுக்கு 7535 வேக்கன்சிஸ் நம்மளுக்கு வந்து ஓவரால் டோட்டலாக இருக்குது. ஸோ டிஆர்பி கிட்டேருந்து இவ்வளோ நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு எதிர்பார்த்ததை விடவே ரொம்ப அதிகமாக தான் கிடச்சிருக்கு. ஸோ உங்களோட ப்ரிப்ரேஷன் எந்த எக்ஸாம் நீங்கள் டார்கெட் பண்ணி படிக்கிறீங்க அப்படிங்கிறத இந்த ஆனுவல் பிளானை வச்சு டிசைட் பண்ணிவிட்டு உங்களோட டார்கெட் எக்ஸாமோட மந்த் எந்த மந்தில் வருது, அப்போ எக்ஸாம் டேட் உங்களுக்கு எந்த மந்தில் இருக்குன்றதை டிசைட் பண்ணி இன்றைக்கிலேருந்தே ஸ்டடி பிளான் ரெடி பண்ணி நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு நாளுமே உங்களோட ப்ரிப்ரேஷனுக்கு ரொம்பவே முக்கியமான நாளாக தான்ப்பா இருக்கும். எதையுமே போஸ்ட்போன் பண்ணாதீங்க. இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணி ஸ்டடி பிளான் ஃப்ரேம் பண்ணி உங்களோட ப்ரிப்ரேஷனை நல்லபடியாக கொண்டு போக ஆரம்பிங்க. ஸோ நம்மளோட சேனல்லையுமே உங்களுக்கு அடுத்தடுத்து டிஆர்பி எக்ஸாம்ஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியான வீடியோஸ் ஃபுல்லாகவே சயின்ஸ் மேஜர்ஸ்க்கு நாங்கள் போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்போம்ப்பா. ஸோ நம்மளோட சேனலில் உங்களுக்கு வர வீடியோஸ் எல்லாமே ரெகுலராக வேணும் அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. படிச்சுட்டு இருக்கிற எல்லாத்துக்குமே நம்மளோட சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்களுக்கும் இந்த மாதிரி நம்ம வீடியோஸ் கொடுக்குறோன்றது தெரிய வரும். ஸோ டிஆர்பி கிட்ட இருக்கிற எல்லா வேக்கன்சிஸையுமே நீங்கள் பார்த்துட்டு எந்த எக்ஸாமை டார்கெட் பண்ணணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக டிசைட் பண்ணிவிட்டு உங்களோட ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் இன்னொரு யூஸ்ஃபுல்லான விஷயத்தை பற்றி சந்திக்கலாம். தேங்க்யூ.